இன்னைக்கு நிறைய குழந்தைங்க ஈஸியாக அப்செட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு சாக்லேட்டோ டாய்ஸோ இல்லைன்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியல. இதோட மெயின் காரணம் வந்து குழந்தைங்களோட பிரச்சனை இல்லைங்க, இது பேரண்டோட பிரச்சனை. ஏன்னா அவங்க பேசிக்கான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீட் வெஸ் வாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம அவங்களுக்கு சொல்லி தரலாங்க. ஸோ பாப்பா, உனக்கு நீட் வெஸ் வாண்ட்னா என்ன தெரியுமா? எனக்கு தெரியுமே. ஒரு சின்ன கேம் விளாடலாமா? நான் 2 பொருள் காட்டுவேன், எது நீட் எது வாண்ட்ன்றது நீ சொல்லணும். சரியா? இது வாட்டர், இது கூல் ட்ரிங்க்ஸ். இது வாட்டர், இது கூல் ட்ரிங்க்ஸ். எது நீட் எது வாண்ட்? இது நீட் இது வாண்ட். வெரி குட். இது மெடிசன், இது பிஸ்கட். எது நீட் எது வாண்ட்? இது நீட் இது வாண்ட். வெரி குட். இது புத்தகம், இது ஒரு பொம்மை. எது நீட் எது வாண்ட்? இது நீட் இது வாண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த நீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அடிப்படை தேவை. இது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். வாண்ட் அப்படின்றது நம்ம விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருள். இது இல்லைனாலும் நம்மளால வாழ முடியுங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நீடை தாண்டி நம்ம நிறைய பேர் வந்து வாண்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் குழந்தைகளுக்கு வருங்க. அவங்க லைஃப் ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும், ரொம்ப பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்லாம் சூப்பராக அமையணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லித்தர வேண்டியது ஃபர்ஸ்ட் நீட் தென் வாண்ட். ஸோ இதை மட்டும் பண்ணுங்க, உங்கள் குழந்தைகளோட லைஃப் ரொம்ப நல்லா அமையும். தேங்க்யூ ஸோ மச்.